தமிழ்நாட்டில் தொடக்கப்பள்ளிகளில் கிட்டத்தட்ட 3800 தொடக்கப்பள்ளி, 4000 பள்ளிகளில் ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறாங்க. தொடக்கப்பள்ளி 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும். இந்த 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் 4000 பள்ளிகளில் ஒரு ஆசிரியர். அப்போ என்ன கல்வி கொடுக்க முடியும்? ஒரு ஆசிரியர் 1ஆவதுக்கு அதே ஆசிரியர் 1ஆவது, 2ஆவது, 3ஆவது, 4ஆவது, 5ஆவது ஒரே ஆசிரியர் தான். நம்ம என்னையா வெள்ளக்காரன் காலத்தில் இருக்கிறோம், ஏஐ காலத்தில் இருக்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலத்தில் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு 4000 தொடக்கப்பள்ளியில் ஒரு ஆசிரியர், 1,00,000 வகுப்பறைகளில் ஆசிரியர் கிடையாது. 1,00,000 வகுப்பறைகளில் ஆசிரியரே கிடையாது. தான் தமிழ்நாட்டுடைய கல்வி நிலை. கடந்த 5 ஆண்டு காலத்தில் இணை பேராசிரியர்கள் மொத்தம் போஸ்ட் 10,500, அதில் 9,000 வேக்கண்ட். எவ்வளோ நியமனம்? ஒன்று கூட கிடையாது. எல்லாமே போராடிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு வேலை கொடுங்கன்னு. டெட்டுன்னு ஒன்று சொன்னாங்க, கிட்டத்தட்ட 4,00,000 பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. டெட்டில் அது நடத்துங்கன்னு சொன்னால் அதெல்லாம் இப்போ நடத்த மாட்டோம். தினம் போராடிட்டு இருக்கிறாங்க. இடைநிலை ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, இணை பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், ஒப்பந்த ஆசிரியர்கள், ஒவ்வொரு யாருக்கு எல்லாத்துக்கும் இவங்க வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா உங்களை திட்டத்தை உங்களை கோரிக்கை நிறைவேற்றுவோம். எல்லாமே இவங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. கிடைச்சது பார், நாமம் போட்டார் ஸ்டாலின். அதனால இன்னும் 2 மாதம் தான் தேர்தல், இன்னும் 2 வாரம் தான் திமுக. 2 வாரத்துக்கு அப்புறம் திமுக முடிஞ்சு போச்சு. தேர்தல் அறிவிச்சிடுவாங்க, அவ்வளோதான். தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் இனி திமுக வராது, நம்ம கூட்டணி தான் வரும். அவங்க கூட்டணிக்குள்ளே அவங்க முடிச்சிடுவாங்க. காங்கிரஸ் குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸை தோக்கடிக்கிறதே திமுக தான். பார்த்துட்டு தான் இருங்க, பாருங்க. இதில் நிறைய சிக்கல்கள் இருக்காங்க. நம்ம கூட்டணி சுமூகமாக நல்லா போயிட்டு இருக்கு, வேகமாக போயிட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான போட்டி. இந்த தேர்தல் இதுதான் யதார்த்தம், இதுதான் நிலவரம். அதனால மற்ற எதிலெல்லாம் நீங்கள் மைண்டெல்லாம் இது பண்ணாதீங்க, டைவர்ட் ஆக வேண்டாம். களத்தில் போங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் களத்தில், நீங்கள் எல்லாமே, நீங்கள் எல்லோரும், உங்களுக்குள்ள நீங்கள் எல்லாமே தலைவர்கள். என்னை பொறுத்தவரை நீங்கள் எல்லாமே தலைவர்கள். யூ ஆர் ஆல் பார்ன் லீடர்ஸ். திறமையான தலைவர்கள் நீங்கள் எல்லோரும். நீங்கள் உங்கள் சுற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க, ஒரு போராட்டம், ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இது அவசியமானது, தமிழ் சமூகத்திற்கு அவசியமானது. இந்த மாற்றம் தமிழ்நாட்டுக்கு ஒரு அவசியமான மாற்றம். இது இந்த தலைமுறைக்கு அவசியமான மாற்றம். இது ஏன்னா இவங்க மறுபடியும், அதாவது வாய்ப்பே கிடையாது, மறுபடியும் ஆட்சிக்கு வரமாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த பயம்தான் எனக்கு. தமிழ் சமுதாயத்தை ஒழிச்சிட்டாங்க, தலைமுறை ஒழிச்சிட்டாங்க, பெண்களை அழிச்சிட்டாங்க, குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லாம் முடிச்சிட்டாங்க. விவசாயம்னா என்னன்னு கூட தெரியல. ஸ்டாலின் அவர்களுக்கு விவசாயம்னா என்ன, நீர் மேலாண்மைனா என்ன, பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. நேற்று ஒரு கொள்கை வெளியிட்டு இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டில் 2026 பசுமை ஆக்கல், தமிழ்நாடு பசுமை ஆக்கலாம். ஸ்டாலின் அவர்கிட்ட போய் கேட்டா என்னன்னு சொன்னா அவருக்கு தெரியாது. நான் ஒரு இழிவால நான் பேசல, நான் உண்மையை நான் பேசுறேன். ஏதோ கொடுக்குறாங்க, படிக்கிறாங்க, அவ்வளோதான். அதில் என்னன்னா, அது நகர்ப்புறத்தில் மரங்கள்லாம் நட்டனா அந்த மரங்கள் நடுறதுக்கு டெண்டர் போடணும். இப்போ இந்த 2 வாரத்துக்குள்ளே அடிச்சு பிடிச்சுன்னு பண்ணணும். சாகிற நேரத்தில் தான் சங்கரான்னு சொன்னானா. இன்னும் 2 வாரத்தில் முடிய போதியா, அமைதியாக போங்க, அவ்வளோதான். இப்போதான் டெண்டர் போடுறானுங்க, இப்போதான் குவாரிக்கு அனுமதி கொடுக்குறான், இப்போதான் மணல் குவாரி அனுமதி கொடுக்குறான், இப்போதான் அந்த மேம்பாலம் கட்டுறானுங்க.
2000 கோடி கடனை வாங்கி, அதாவது இந்த நிதியாண்டில் இல்ல, அடுத்த நிதியாண்டில இருந்து 2000 கோடி இந்த நிதியாண்டுக்கு கொண்டு வந்து அதுல டெண்டர் வர்றானுங்களா. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எப்படியாவது கொள்ளடிக்கணும், கொள்ளடிச்சுக்கிட்டு அதில் எலெக்ஷன் நேரத்தில் காசு, நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும் எடுபட போறது இல்லை. அது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. உங்களை துரத்தி அடிக்கணும்னு மக்கள் தெளிவாக ஆயிட்டாங்க. குறிப்பா பெண்கள், மாணவர்கள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் இருந்து அத்தனை உழைக்கின்ற வர்க்கமும் இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க. அதனால தான் சொல்றேன், மாணவ செல்வங்கள் நம் நாட்டினுடைய எதிர்காலம். அவர்களுடைய உரிமைகளுக்காக நம்ம என்ன தியாகம் வேணா செய்யலாம். நம்ம இங்க மேடையில் இருக்கின்றவர்களும் சரி, நீங்களும் சரி, மாணவ செல்வங்கள் நம்முடைய செல்வங்கள். அவங்கெல்லாம் அவர்கள் நல்ல கல்வி வரணும், நல்ல அடுத்த கட்டத்துக்கு கல்வி முடிச்ச உடனே, பள்ளி கல்வி முடிச்ச உடனே கல்லூரி கல்வி, நல்ல தரமான கல்வி வரணும். அந்த கல்லூரி கல்வி முடிச்ச உடனே நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கணும், நல்ல சூழல் உருவாக்கணும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இலக்கு, நம்முடைய இலக்கு. இந்த இலக்கை அடைவதற்காகத்தான் தமிழ்நாட்டில் நம்முடைய பாட்டாளி மாணவர் சங்கம் அமைப்பை தொடங்கி, இந்த மாணவர் சங்கம் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்றது, ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த கோரிக்கை உங்களிடம் நான் வைத்திருக்கின்றேன். அந்த வகையில் இந்த பாட்டாளி மாணவர் சங்கத்தின் மாநில பொதுக்குழு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கின்ற அத்துணை செய்திகளும் நீங்கள் எல்லாம் உள்வாங்கியிருப்பீர்கள். தீர்மானங்கள் எல்லாம் மீண்டும் நீங்கள் படித்து இதெல்லாம் நீங்கள் பரப்புரை செய்ய வேண்டும். தேர்தல் நேரம் இது. தேர்தல் நேரத்தில் நமக்கு கிடைச்ச தொகுதிகள் மட்டுமில்லை, நம் கூட்டணி கட்சிகள் கிடைத்த தொகுதிகளிலும் நீங்கள் மிக சிறப்பாக நீங்கள் அங்கங்கே பணியாற்றி உங்களுடைய பங்களிப்பு எதுவும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். என்னை கூப்பிடல, எனக்கு செய்தி சொல்லலை, இதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. உங்க கூப்பிட்றாங்க கூப்பிடல, கூட்டணி கூப்பிட்றாங்க கூப்பிடல, செய்தி சொல்றாங்க சொல்லலை, உங்கள் எல்லாத்துக்கும் கடமை இருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எல்லாருக்கும் கடமை இருக்கிறது. எப்பா எதை பற்றி எனக்கு கவலை இல்லைப்பா, கூப்பிட்றாங்க கூப்பிடல, நான் களத்தில் போவேன், மாற்றத்தை கொண்டு வருவேன், இளைஞர்களை சக்தியை நான் திசை திருப்புவேன், நம்ம கூட்டணிக்கு வாக்களிப்பு வைப்பேன் என்று நீங்கள் அத்துணை பேரும் நீங்கள் உணர்வு பூர்வமாக களத்திலே வேகமாக, வீரமாக, நம்பிக்கையோடு, தைரியத்தோடு நீங்கள் இறங்கி வருகின்ற தேர்தலில் நாம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உங்களால் தான் நடக்கும், உங்களால் தான் முடியும். அந்த ஆட்சி மாற்றம் வருவதற்கு மாணவர் செல்வங்கள் உங்களால் தான் முடியும் என்று சொல்லி சிறப்பாக நடத்துகின்ற இந்த பொதுக்குழு நடத்திய அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள் தெரிவித்து நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம்.